இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயா, ஒரு வில்லங்கமும் இல்ல. அந்த சாமியே வந்து ஒரு வழி காட்டிடுச்சு. எல்லாமே தெளிவா இருக்கு. நீங்க பூஜை ஆரம்பிங்க. ஓம் யோவான் சந்நிதியே போற்றி, ஓம் இடர் கலைபவனே போற்றி, ஓம் ஈசன் புதல்வனே போற்றி, வெற்றி. ஓம் நெஞ்சினனே போற்றி. பூஜை இங்க நடக்குது, அங்க என்ன பாக்குறீங்க? ஓம் உச்சி பிள்ளையாரே போற்றி. இல்ல முக்கியமான ஒரு விஐபி வரணும், அவங்களுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். யாரு? சொல்லி வாய மூடல 100 ஆயிசு. வாங்க வாங்க, உங்களுக்கு தான் வெயிட்டிங். வாங்க, பூஜையில் வந்து கலந்துக்கோங்க. வாமா மீனாட்சி. என்ன மீனா, கருப்படிச்ச வலி இன்னும் வலிக்குதா? மருந்து ஏதாவது நான் போட்டு விடவா? என்னத்த கிண்டலா பண்றீங்க? பின்ன அடுத்தவங்க சொத்தை அபகரிக்க நினைச்சா அதுதான் நிலைமை. சம்மந்தி, முடிஞ்சு போன கதை எதுக்கு? விடுங்க. அவதான் செஞ்ச தப்ப உணர்ந்துட்டால. மீனா, நீ வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா. என்ன பாக்குறீங்க சாமி? மேடம் இப்போ மனு திறந்தே வாழ்த்து சொல்றதுக்காக வந்திருக்காங்க. அதுக்கெல்லாம் ஒண்ணும் பயப்பட வேண்டாம். போலீஸுக்கெல்லாம் போன் பண்ணி உங்களை அரெஸ்ட் பண்ணலாம் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. நீங்க தைரியமா பூஜையை ஆரம்பிக்கலாம். அப்புறம் என்னங்க, கருப்புசாமி நேர்லயே வந்துச்சாமே, நல்ல தரிசனமா? வரட்டி வரட்டி செம்மடியாமே. அருள் நல்லா கச்சுதா? சாட்டையாச்சு தானே? கருப்புசாமினா உக்கரமா இருந்திருக்கும்ல. அடி ஒவ்வொன்றும் சும்மா எடி மாதிரி வந்துருக்குமே. பார்த்தாலே தெரியுது. ஏங்க, ஆஸ்பத்திரி போய் ட்ரீட்மெண்ட் ஏதாவது பாத்துருங்க. ஏன்னா கண்ணி போய்க்குது பாருங்க, அதெல்லாம் சீலு பூச்சி போயிடும். சத்யா, என்ன நக்கல் பண்றீங்களா? ஏற்கனவே நான் நொந்து போயிருக்கேன். சம்மடி. வந்தது கருப்பசாமியா இல்ல வெற்றியான்னு தெரியலையே. ஒருவேளை வெற்றிதான் கருப்பசாமி வேஷத்துல வந்திருப்பானோ? ஐயோ மீனா, நீ எவ்வளவு கெத்தா இருந்தபடி இப்படி கூணி குறுகி இவங்கிட்ட தோத்து போன மாதிரி ஆயிட்டேடி.